இந்துக்களுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு இந்துக்களுடைய பணத்தை உண்டியலிலே வாங்கி கொண்டு அந்த பணத்தை வைத்து இந்து கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தீபத்தூள் ஏற்றக்கூடாது என்கின்ற மேல்முறையீட்டை இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே மேல்முறையீடு சென்றிருக்கின்றார்கள். இந்து உணர்வாளர்கள், இந்து இயக்கத்தவர்கள் எல்லாம் மத வெறியர்களாக தன் உயிரையே இந்த ஜோதியாக தீபமாக ஏற்றிக்கொள்கிறேன். வரக்கூடிய காலங்களிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் இடிப்பதுதான் திமுக அவருடைய வேலையாக இருக்கும். வருகின்ற 2026 தேர்தலிலே வீழ்த்தவில்லை என்றால் தர்மம் வீழ்ந்துவிடும். திமுக வீழ்த்தப்படவில்லை என்று சொன்னால் தமிழ் மொழி வீழ்ந்துவிடும். திமுக வீழ்த்தப்படவில்லை என்று சொன்னால் தமிழர்கள் வீழ்ந்து விடுவோம். திமுகவை வீழ்த்துவோம், தமிழர் சமயத்தை காப்போம். Behind Me Media, we see both ahead and behind. அண்ணா வணக்கம். வணக்கம். அண்மையில் திருப்பரங்குன்றத்தில் நம்ம இஷ்யூ போயிட்டு இருந்தது. நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து காலங்காலமாக கடவுளை வழிபடுறோம், நம்மளுடைய சனாதன தர்மத்தையும் காத்து கொண்டிருக்கிறோம் நம்ம இது நாள் வரைக்கும். இப்போது தீபம் நம்ம வருடம் வருடம் ஏற்றக்கூடிய ஒரு முக்கியத்துவமாக இருந்தது. அதற்கு ஏற்றக்கூடாது, மலை மீது தீபம் ஏற்றக்கூடாது, அந்த கல்லின் மேல் ஏற்றக்கூடாது, அதற்கு 1000 தடைகள் விதிக்கப்பட்டது அரசாங்கத்தினால். இடையில் நம்ம எல்லோரும் சேர்ந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு எல்லோருமே நம்ம முறையிட்டோம். அதற்கு அரசாங்கம் சரியான ஒத்துழைப்பும் பாதுகாப்பும் கொடுக்கப்படவில்லை. அதற்கு என்ன பதில் சொல்லலாம்? அதாவது சனாதன தர்மம் என்று சொன்னால், தமிழர் சமயம் என்று சொன்னால் அது பஞ்சபூத வழிபாடு என்பதுதான் அதனுடைய அடிப்படை. அந்த விதத்திலே மலைகளை வணங்குவது, ஜோதி வடிவிலே நெருப்பை வணங்குவது, இப்படி நெடுங்காலமாக தமிழர் வரலாற்றிலே நாம் வழிபாடுகளை நடத்தி வந்தோம். அந்த வகையிலே திருப்பரங்குன்றம் என்று சொல்லப்படுகின்ற அந்த முருகனுடைய முதற்படை வீடு என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்புதமான ஸ்தலமானது, அந்த மலையே சிவனுடைய மலையாகத்தான் நாம் அதை வணங்கி கொண்டிருக்கின்றோம். நாட்டில் வஜ்ரகிரி மலை, சதுரகிரி மலை இருக்கிறது போல அது சத்தியகிரி என்று சொல்லப்படுகின்ற மலைதான் அந்த மலை. அந்த மலையே சிவனாக நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம், வணங்கி கொண்டிருக்கின்றோம். காசி விஸ்வநாதர் ஆலயமானது மலை உச்சியிலே செல்லுகின்ற வழியிலே அங்கு ஆலயம் இருக்கின்றது. நாம் சிவபெருமானுடைய வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய இடங்களிலே நாம் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய வரலாறு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகின்ற ஒரு வழிபாடு. திருமுருகாற்றுப்படை என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய முருகப்பெருமானுடைய வரலாற்றிலே இந்த கார்த்திகை தீபம், நம்முடைய திருப்பரங்குன்றம், இந்த மலைகளை பற்றி எல்லாம் இன்றைக்கு இடையூறாக தர்கா என்று சொல்லுகின்றார்கள், மாற்று மதத்தினர் என்று சொல்லுகின்றார்கள். இவையெல்லாம் இல்லாத காலத்திலே இருந்து இந்த வழிபாடானது நடந்து வருது. ஆனால் நம் நாட்டை அடிமைப்படுத்த வந்த சில கூட்டம், அதிலே சில நபர்கள், அது அவுரங்கசீப்பாக இருக்கலாம், அல்லது இங்க இருக்கக்கூடிய இப்பொழுது சொல்லப்படுகின்ற சிக்கந்தர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபராக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் நம் நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்துவதற்காக, ஆட்சி செய்வதற்காக இங்கே வந்த ஒரு நபர்கள். அவர்களுடைய இறப்பு என்று வந்தவுடனே அதை மலையிலே தர்கா என்று அமைத்துவிட்டு, அதன் பிறகாக அதற்கு முன்னதாக இருந்த நம்முடைய வழிபாட்டை எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அபகரிக்கணுமோ அதை தொடர்ந்து செய்து வந்தார்கள். ஏதோ இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விஷயம் இன்னைக்கு மலை உச்சியில தீபம் ஏற்றணும்னு சொல்லி ஏதோ இந்து இயக்கங்கள், பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சு, மோடி ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னு நாங்கெல்லாம் ஏதோ கோரிக்கை வைக்கிற மாதிரி சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல. 1920 காலகட்டங்களிலே இந்த திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்கின்ற அந்த ஒரு பிரச்சனையானது நீதிமன்றத்திலே சென்று, அந்த நீதிமன்றத்திலே தர்கா தரப்புக்கும் தேவஸ்தான தரப்புக்கும் அங்கே நீதிமன்றம் சென்ற போது நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீடு சென்றார்கள். அதாவது பிரிவியூ என்று சொல்லப்படுகின்ற, அதாவது லண்டனில இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு நாம செல்கின்றோம் அல்லவா, அது போல அங்கே இங்கிலாந்துல இருக்கக்கூடிய உச்சபட்ச நீதிமன்றத்திற்கு சென்றது இந்த வழக்கு. அந்த வழக்கிலே ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். மலை உச்சியிலே இருக்கக்கூடிய தர்கா, அந்த தர்காவுக்கு செல்லுகின்ற படிக்கட்டுகள், அந்த நெல்லித்தோப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு 33 சென்ட் இடம், இந்த 3 பகுதிகள் தர்காவுக்கு உரிமை உள்ளது. இதை தவிர மற்ற அனைத்து பகுதிகளும்
அது தேவஸ்தானத்துக்கு, முருகப்பெருமானுக்கு, திருப்பரங்குன்றம் மலைக்குத்தான் சொந்தம் என்று தெளிவாக தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள். அதன் பிறகு மலை உச்சியில இருக்கக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய ஒரு தூண் இருக்குது. அந்த தூணிலே தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த ஒரு வழக்கமானது 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டங்களிலே மலை உச்சிகளிலே நெருப்புகள், வெளிச்சம் இருக்கக்கூடாது, இது போன்ற பல காரணங்களினாலே அந்த தீபம் ஏற்றக்கூடிய வழக்கமானது தடைப்பட்டது. இந்த தடைப்பட்டதை தொடர்ந்து 60-70 ஆண்டு காலமாக போராடி கொண்டு வந்திருந்த இந்து இயக்கங்கள், இந்து உணர்வாளர்கள், முருக பக்தர்கள் போராடி கொண்டு வந்திருந்த போது 1994 இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்த ஐயா ராஜகோபால் அவர்கள் இதற்காக பெரும் முயற்சி எடுத்து வீரத்துறை ஐயா ராமகோபாலன் அவர்களை மலை உச்சிக்கு அழைத்து சென்று இங்கே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடிய வழக்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற முயற்சி செய்து நீதிமன்றத்திலே வழக்கம் தொடுக்கப்பட்டது. இதை அன்றைக்கு இருந்த சில ஜிகாத் அமைப்புகள் ராஜகோபால் அவர்களை வெட்டி படுகொலை செய்து இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மிரட்டல்களை விடுத்தார்கள். ஆனாலும் கூட நீதிமன்றம் நியாயம் நம் பக்கம் நின்றது. 96 மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அப்பொழுது பீஸ் மீட்டிங்லாம் நடந்துச்சு. அப்ப தர்கா தரப்புல இருக்கக்கூடியவர்கள், அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் தரப்புல இருக்கக்கூடியவர்களோட சேர்த்து அழைத்து பீஸ் மீட்டிங் ஆர்டிஓ மூலமாக நடந்தது. அந்த ஆர்டிஓல தர்கா தரப்பிலே அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் 15 மீட்டர் இடைவெளி விட்டு நீங்கள் தர்காவிலிருந்து நீங்கள் தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று அவர்களும் ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள். ஆனாலும் கூட அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தொடர்ந்து இந்து இஸ்லாமியர்களுக்குள்ளே ஒரு வேற்றுமையை, இந்து இஸ்லாமியர்களுக்குள்ளே ஒரு வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இந்த தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வை நடத்தாமல் தடுத்து திட்டமிட்டு இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை சிதைத்திருந்தார்கள். அது 96 இருந்து இன்று வரை அந்த தீபத்தை ஏற்றி இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றி இருந்தார்கள் என்று சொன்னால் இதுவரை எந்த விதமான இன்றைக்கு இந்த பூர்ணச்சந்திரன் என்கின்ற ஒரு முருக பக்தர் உயிர் போயிருக்காது. அப்ப தொடர்ந்து இந்த உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை இவர்கள் நடைமுறைப்படுத்தாமல் வேண்டுமென்றே அங்கே தீபம் ஏற்றுவதற்கு தடை விதித்து வந்து கொண்டிருந்தார்கள். இந்த வகையிலே இந்த சூழ்நிலை இருந்தபோது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இது எப்படி உருவாச்சுன்னாக்க, எஸ்டிபிஐ அமைப்பினுடைய ஒரு நபர், அவர் இந்த சிக்கந்தர் தர்காவில் இருக்கக்கூடிய அந்த தர்கா கமிட்டியில அவரும் பொறுப்புல இருக்கிறார். அந்த நபர் தான் என்ன பண்றாருன்னா, மலை மீது நாங்கள் தர்காவிலே கீழே இருந்து ஆடு மாடு கோழிகள்லாம் கொண்டு போய் நாங்கள் மாமிசத்தை ஆக்கி சாப்பிடுவோம், நாங்கள் பலியிடக்கூடிய நிகழ்வுகளை நடத்துவோம் என்று சொல்லி அதை கொண்டு செல்லும் போது அதை இந்து சமய அறநிலைத்துறையினர் தடுத்தார்கள். இது சம்பந்தமாக மேலே செல்லக்கூடாது என்று சொல்லி காவல்துறையை சார்ந்தவர்களும் தடுத்தார்கள். அப்பதான் இந்த விஷயம் மக்கள் மத்தியிலே வெளியே வர ஆரம்பிச்சது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, எஸ்டிபிஐ சார்ந்தவர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க. ஆடு கோழிகள்லாம் நாங்க பலியிடுவதற்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு போராட்டத்தை ஆரம்பிச்ச ஒண்ணுதான் முருக பக்தர்களும் இந்து உணர்வாளர்களும் இது எப்படி சிவனே மலையாக வணங்குகின்ற இந்த மலையை நீங்கள் பலியிடுவது என்பது இந்து மதத்தினுடைய நம்பிக்கைக்கு எதிரானது என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்க ஆரம்பித்தார்கள். மிகப்பெரிய போராட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. முருக பக்தர்கள் மாநாடு நடத்தி 21 லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய முருக பக்த எழுச்சி நடைபெற்ற உடனே இந்த விஷயமா நீதிமன்றத்துல இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் திரு மதிப்பிற்குரிய சோலைக்கண்ணன் அவர்கள் சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பரங்குன்ற மலையை திருப்பரங்குன்ற மலைதான் என்று அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சென்றார். அது மட்டும் இல்லாம மலை உச்சியிலே மாமிசத்தை கொண்டு செல்லக்கூடாது, மலை உச்சியிலே உயிர் பலியிடக்கூடாது என்பதை வலியுறுத்தி நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றத்திலே மதுரை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கினுடைய தீர்ப்பிலே இது சிக்கந்தர் மலை இல்லை, அப்படி அழைக்க கூடாது, இது திருப்பரங்குன்ற மலைதான் என்று உறுதியாக ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். மலை உச்சியிலே மாமிசத்தை கொண்டு செல்லக்கூடாது, உயிர் பலியிடக்கூடாது என்பதையும் தெளிவாக உயர் நீதிமன்றம் சோலைக்கண்ணன் இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தொடுத்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது முடிந்த உடனே
இந்து உணர்வாளர்கள் சார்பிலே தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கான ஒரு உரிமை வேண்டும், இது நீண்ட நெடுங்காலமாக நடந்தது என்பதை வலியுறுத்தி மரியாதைக்குரிய நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அவர் தலைமையில் கீழே வரக்கூடிய அந்த பெஞ்சில் போய் நம்ம கொடுத்தோம். அந்த வழக்கு கொடுக்கப்பட்டது யார் யார் என்று சொன்னால், ராம ரவிக்குமார் என்று சொல்லப்படுகின்ற இந்து தமிழர் கட்சியை சார்ந்தவர், இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு சோலைக்கண்ணன் அவர்கள், இந்து முன்னணி பேர் இயக்கத்தை சார்ந்த திரு அரசு பாண்டி, முருக பக்தர் ஒருத்தர் பரமசிவம் என்று சொல்லப்படுகின்றவர். இந்த 4 பேருடைய மனுக்கள் நீதிமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்திலே எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய தர்கா தரப்பில் இருக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறமா அறநிலைத்துறை தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நேரடியாகவே மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணை போய் நேரடியாக பார்வையிட்டார். அங்க இருக்கக்கூடிய தர்கா மற்ற இடங்கள் அனைத்தையும் பார்வையிட்டு விட்டு அங்கே தர்காவுக்கும் அந்த தீபத்தூணுக்கும் இடைவெளி 50 மீட்டருக்கு மேலே இருக்கிறது என்பதையும் அவர் அளந்து ஆய்வுகளை மேற்கொண்டார். பிறகு இந்த ஆய்வின் அடிப்படையில் அவர் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கினார். என்னவென்று சொன்னால், கோயிலுக்கு சொந்தமான மலை உச்சியிலே இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதியை வழங்கினார். உரிய பாதுகாப்புகள் கொடுக்க வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய கமிஷனர் அவர்களுக்கும் தகவல் தெரிவித்தார். அதிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி வழக்கமாக தீபத்தூண் யார் ஏற்றுவார்களோ, அந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுவார்கள் அல்லவா, அவர்களை தான் சென்று ஏற்ற வேண்டும் என்கின்ற உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை கடைசி நிமிடம் வரை நாங்கள் ஏற்றுவோம் என்று சொல்லிவிட்டு, அதற்கு முன்னதாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யவில்லை என்று சொல்லி 3ஆம் தேதி கார்த்திகை தீபத்தன்று அந்த மனுதாரர்கள் சார்பிலே போய் நீதிமன்றத்தை அணுகும் பொழுது மாலை 6 மணி வரை நேரம் இருக்கின்றது, நாங்கள் ஏற்றுவோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து கடைசியிலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு அநீதியை, நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் அனைவரையும் ஏமாற்றியது இந்த தமிழக அரசு, தமிழக அறநிலையத்துறை, தமிழக காவல்துறை துணை போனது. அப்ப இந்த மாதிரி நிகழ்வு நடந்த போதுதான் இது சம்பந்தமாக மேல்முறையீடு சென்று, மேல்முறையீடு மூலமாக தொடர்ந்து இந்த வழக்கானது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தீபம் ஏற்ற முடியாத ஒரு நிலையை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் நடத்தியிருக்கு. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூணிலே ஒரு கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய தூண்ல தீபம் ஏற்றுவதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, பக்கத்துல தர்கா இருக்குது, அதனால வரக்கூடிய காலங்களில் பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த தர்கா தரப்பு தான் சொல்லணும். ஏன்னா ஒண்ணு அரசாங்கம் சொல்லணும், இல்ல தர்கா தரப்பு சொல்லணும். ஏன்னா இந்த 2 பேர் தான் இங்க தீபத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய தர்காவுக்கும் பிரச்சனை வருங்கிறத வெளிப்படுத்தணும். ஆனால் மேல்முறையீடு இந்துக்களுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு, இந்துக்களுடைய பணத்தை உண்டியலிலே வாங்கி கொண்டு, அந்த பணத்தை வைத்து இந்து கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தீபத்தூண் ஏற்றக்கூடாது என்கின்ற மேல்முறையீட்டை இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே மேல்முறையீடுக்கு சென்று இருக்கின்றார்கள். ஈஓ சென்று இருக்கின்றார். நம்ம காசுல சம்பளம் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த ஈஓ நம்ம கோயில தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றம் சென்று பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பாக்கெட்ல இருந்து எடுத்து நமக்கு எதிராக பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இந்த மாதிரி ஒரு நிலை இந்துக்களுக்கு வரும்ன்றதா நம்ம காலங்காலமா சொல்லிட்டு இருக்கோம். எனவே தான் இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்களுக்கு ஆதரவான துறை அல்ல, இந்து உணர்வுகளுக்கு ஆதரவான துறை அல்ல. இந்துக்களிடமிருந்து எப்படி வருமானத்தை பெற்றுக் கொள்ளலாம், இந்து கோயில் நிலங்களை எப்படியெல்லாம் அவர்களுடைய கட்சிக்காரர்களுக்கு அனுபவித்துக் கொள்ளலாம், இந்து கோயில்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு பெயரும் புகழும் வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்கு மட்டும்தான் இந்து சமய அறநிலையத்துறை பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அமைச்சர் அதற்காக தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இதைதான் நாங்க சொன்னோம். அதை இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்திலே அவர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். இப்படி தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து வரும் பொழுது இஸ்லாமிய தர்கா தரப்பினருக்கு பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய கந்தூரி திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. சரி, கந்தூரி திருவிழா ஆரம்பிச்சா அவங்க என்ன பண்ணணும்? எல்லா தரப்பையும் அழைச்சி இது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் ஆர்டிஓவை முடிவு பண்ணி கந்தூரி திருவிழா நடத்துங்க, உங்களுக்கு நாங்க முழு பாதுகாப்பு தரோம்னு சொல்லி முழுமையாக எந்த காவல்துறை, எந்த அதிகாரிகள், எந்த அறநிலையத்துறை இவைகள் எல்லாம் தீபம் ஏற்றுவதற்கு தடையாக தீபம் ஏற்றாமல் தடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து
கந்தூரி திருவிழா நடத்துவதற்கு முழு அனுமதியை பாதுகாப்பும் வழங்கி அவர்களை மேலே அங்கு கொடிமரத்திலே கொண்டு போய் கொடியேற்றுவதற்கு, ஒரு முஸ்லிம்களுடைய தர்காவில் கொடிமரம் ஏற்றினா ஆட்சேபனை இல்லை. அதுவும் இந்த நேரத்துல தீபத்தூண்ல பிரச்சனை இருக்கின்ற நேரத்துல இது போவதற்கு தடை விதிக்கலாம். 144 போட்டிருக்கு. ஆனால் இந்துக்களுடைய வழிபாடு எப்பெல்லாம் கார்த்திகை தீபம் இருந்துச்சோ, கார்த்திகை மாதம் இருந்துச்சோ, அப்பெல்லாம் 144 நடைமுறையில இருந்துச்சு. எப்ப கந்தூரி திருவிழா தொடங்குச்சோ அப்போ 144 வெளியே விலகிடுச்சு. 144 விளக்குறாங்க. கந்தூரி திருவிழாவுக்கு மேலே கொடியை எடுத்துட்டு போறாங்க. சரி, கொடியை எடுத்துட்டு போறவங்க எங்க போயிருக்கணும்? நேரா போய் தர்காவுக்கு தானே போயிருக்கணும். போகல. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய கள்ளத்தி மரம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தல விருட்சத்திற்கு, அந்த ஸ்தல விருட்சம் கோயிலுக்கு சொந்தமான கோபுரத்துல அந்த மலை உச்சியில இருக்கு. அந்த மரத்துல கொண்டு போய் வேண்டும் என்றே அந்த கொடியை, பிறை கொடியை ஏற்றுகின்றார்கள். இது பாருங்க, எந்த அளவுக்கு நாம நம்முடைய கோயிலுக்கு மேல தர்கா இருக்கட்டும்னு நினைச்சோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயிலே தர்காவுக்கு சொந்தம், அந்த தூணே தர்காவுக்கு சொந்தம், அந்த கள்ளத்தி மரம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தல விருட்சமே தர்காவுக்கு சொந்தம். அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சுனை நீர்த்தேக்கம், அதை சுற்றி பிறை கொடியை போட்டு, அதை சுற்றி 786 போட்டு, அங்கே இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி தர்கா தரப்புன்னு ஆக்கிரமிப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மலையை ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த செயலுக்கு முழுக்க திமுக அரசாங்கம் ஆதரவு. இதை சொன்னா நாங்க மதவாதி ஆயிரும். இதை சொன்னாக்க இந்துக்கள், இந்து உணர்வாளர்கள், இந்து இயக்கத்தவர்கள் எல்லாம் மத வெறியர்கள் ஆகணும். எது ஐயா மதவெறி? எங்களுடைய தீபத்துல எங்க இடத்துல ஏத்தணும்னு கேட்கிறோம். எங்களுக்கு சொந்தமான இடத்துல மரத்துல ஸ்தல விருட்சத்துல நீங்க ஏன் பிறைக்குடி ஏத்துறீங்கன்னு கேட்கிறோம். கோயிலுக்கு சொந்தமான சுனை இருக்கிற இடத்துல நீங்க எதுக்கு தர்காவுக்கு சொந்தம்னு சொல்லி அதுக்கான வேலி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறோம். இந்த நியாயமான கோரிக்கைகளை கேட்கக்கூடிய எங்கள் மீது மதவாத பட்டம். ஆனால் இதையெல்லாம் அத்துமீறி செய்வோம், நாங்கள் ஆக்கிரமிப்போம், நாங்கள் திருவிழா நடத்துவோம், அது கள்ளத்தி மரத்தினுடைய மரத்துல நாங்க பிறைக்குடி ஏத்துவோம்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம், அவர்கள்லாம் என்ன மத நல்லிணக்கவாதிகளா அல்லது மத சகிப்புத்தன்மை உடையவர்களா? இதை பொதுமக்கள், இந்துக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த விஷயத்துல இந்துக்களுடைய உணர்வுகள் எந்த அளவிற்கு அழிக்கப்பட்டிருக்கின்றது, இந்துக்களுடைய உணர்வுகள் எந்த அளவுக்கு வெளியிலே வந்திருக்குன்னு சொன்னா, திமுக குடும்பத்தை சார்ந்த, பாரம்பரியத்தை சார்ந்த பூர்ணச்சந்திரன் என்கின்ற முருக பக்தன், சிவபக்தன், இந்து, அந்த திருப்பரங்குன்ற மலையை சுற்றி வாழக்கூடிய ஒரு இந்து உணர்வாளன் தன் உயிரையே இந்த ஜோதியாக, தீபமாக ஏற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னையே கொளுத்திக்கிட்டு உயிர் நீத்திருக்கின்றார். அதுவும் எங்க போய் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த ஈவேராவுடைய சிலைக்கு முன்னாடி முருகன் இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார், தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஈவேரா சிலை முன்னாடி போய் கொளுத்திட்டு இருக்கார். கோயிலுக்கு முன்னாடி கொளுத்தி கோயிலுக்கு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி தன் உயிரை மாய்த்திருக்கின்றார். இப்படியெல்லாம் இந்துக்கள் இந்த ஆட்சியிலே, எப்படி அவுரங்கசீப் ஆட்சியிலே எப்படியெல்லாம் மக்கள், இந்துக்கள் எவ்வளவு வேதனைகள் பட்டார்களோ அந்த ஒரு வேதனையை இந்த ஆளுகின்ற இந்த ஆட்சி காலத்திலே, இந்த திராவிட மாடல் ஆட்சி காலத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 3 மாத காலம் இருக்கின்றது. இந்த 3 மாத காலத்திலே இந்துக்கள் எல்லாம் உணர்ந்து தெளிந்து வருகின்ற காலங்களிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இருந்து இந்துக்களை விடுவிக்க வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களிலே 18 பாலு சொன்ன மாதிரி 2000 கோயில் இடிச்சுன்னு சொன்னாரு இவங்க ஆட்சி காலத்துல. நான் பகிரங்கமா சொல்றேன், மேடையில சொல்றேன், பெருமையா சொல்றேன். வரக்கூடிய காலங்களிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் இடிப்பதுதான் திமுகவினுடைய வேலையாக இருக்கும். இதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். இதுவரை ஒரு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல ஒரு மாற்று மதத்தவர் ஒரு மசூதி கட்டணும், ஒரு சர்ச்சு கட்டணும்னு சொன்னா அது கலெக்டர் கிட்ட போயிட்டு என்ஓசி வாங்கி கொண்டுதான் அவர் அனுமதி பெற்றுதான் இங்க கட்ட முடியும். ஆனால் இப்ப திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்றார், கலெக்டர் கிட்ட என்ஓசி வாங்க வேண்டாம், உங்க இஷ்டத்துக்கு எங்க வேண்டுமானாலும் உங்களுடைய இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுல சர்ச்சு கட்டிக்கோங்க, மசூதியை கட்டிக்கோங்க, எந்த விதமான கலெக்டரினுடைய என்ஓசியும் வேணான்னு சொல்லி வேண்டும் என்ற இந்த மதம் மாற்றக்கூடிய இந்த ஏஜென்ட்டுகளுக்கு உறுதுணையாக
இந்த உத்தரவாதத்தையும் இந்த ஆணையையும் பிறப்பித்துள்ளார். இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். முஸ்லீம் கிறிஸ்டின் கேட்காததையும் அவர் செய்யறாரு. இந்துக்களுடைய உணர்வுகளை கேட்டா கூட அதை செய்ய மாட்டாங்க. அதனால இந்த திமுக அரசாங்கத்தை வீழ்த்துவது என்பது இந்துக்களுடைய அடிப்படை உரிமை, அடிப்படை தேவை. இந்த திமுக அரசாங்கத்தை நாம் இந்த வருகின்ற 2026 தேர்தலிலே வீழ்த்தவில்லை என்றால் தர்மம் வீழ்ந்துவிடும். திமுக வீழ்த்தப்படவில்லை என்று சொன்னால் தமிழ் மொழி வீழ்ந்துவிடும். திமுக வீழ்த்தப்படவில்லை என்று சொன்னால் தமிழர்கள் வீழ்ந்து விடுவோம். எனவே திமுகவை வீழ்த்துவோம், தமிழர் சமயத்தை காப்போம், முருகப்பெருமானுடைய எம்பெருமான் திருப்பரங்குன்றத்திலே மலை உச்சியிலே தீபத்தை ஏற்றுவோம் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில். நன்றி.